ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு அம்மா செஞ்சு காட்ட போகிறாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கணும். அரை கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பாக இருக்கவே 2 தடவை போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, கடலை மாவு போடுறதால ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், ஓமம் 1 டீஸ்பூன். கொஞ்சம் நுணுக்கினா நல்லா வாசனை அதிகமாகும். சுட்ட எண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி. சப்பாத்தி மாவு பதத்தில் தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. கடலை மாவு நேராக டைட்டாகிடும். அப்படி இறுக்கமாக இருந்துச்சுன்னா, பிழியும் போது கொஞ்சம் இறுக்கமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் முறுக்கு மாவு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இந்த அச்சில் வந்து பொரிச்செடுக்க போகிறோம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு புழிஞ்சிக்கலாம், இல்லைன்னா கை மேலேயே அடிக்கும் ஆவி. புழிஞ்சிட்ட அப்புறம் கொஞ்சம் தீ ஏற்றிக்கலாம். சதசடுப்பு அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சத்தம் வச்சுட்டு கிறிஸ்பியாக பண்ணுங்க. ஒரே கருவேப்பிலை கொஞ்சம் பொரிச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும். ரிப்பன் பக்கோடா ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.